ரப்புல் ஆலமீன் உங்க விஷயத்துல களம் இறங்கி கருணையோடு மனம் இறங்கி உங்களுடைய கடனை நிறைவேற்றுவதில் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். கண்ணீரோடு ஒருத்த உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஒரு மூளையில இருந்துகிட்டு ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ சொல்லும் போது ரஹ்மானுர் ரஹீம் ரஹ்மானுர் ரஹீம் ரஹ்மானுர் ரஹீம்னு என்ன கருணையாளன் கருணையாளன் கருணையாளன்னு சொல்லி அழுகுறானே பாவம், அதை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தை கருணையை 50% இழுத்து வரக்கூடியது பிஸ்மில்லா. அதனாலதான் 3 தடவை சொல்றாங்க உலமாக்கள். அந்த பிஸ்மில்லாவை சொல்லி பிஸ்மில்லா 3 தடவை சில உலமாக்கள் சொல்றாங்க அதிகப்படியா ஓதுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிறைய ஓதுங்க. அல்ல அப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன மகிழ்ச்சியை காவு வாங்கக்கூடிய காரியங்களில் கடன் என்பது பிரதானமான ஒன்று. அதிகப்படியான கவலைகளை தந்துவிடும், வீட்டில் எந்த நிம்மதியையும் ஏற்படுத்தாது, சாப்பிட்ற சாப்பாடை கூட உள்ள செலுத்த விடாத அளவுக்கு மரக்கட்ட மாதிரி நெஞ்சில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை தான் கடன் என்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல கடன் என்பது ஆகமாக்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுடைய விஷயத்தில் அதிகமாக பாதுகாப்பை தேடி இருக்கின்றனர். அன்பு நெஞ்சங்களே, கடன் என்பது ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. ஒரு கையறு நிலை வரும்போது இந்த கடன் வாங்கினானேயானால் அந்த கடனை உடனடியாக அடைத்து விடுவதில் முயற்சி காட்ட வேண்டும். அதே போல கடன் கொடுத்தவர் இருக்கிறார் பாருங்க, அவரும் சில விஷயங்கள்ல கருணையோடு நடந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு காலையில கூட பொதுமக்களுக்கு நான் தாலீமை செய்யும் போது சொன்னேன், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நன்மையும் செய்யாத எந்த புண்ணியத்தையும் செய்யாத ஒரு நபர் மறுமையிலே எழுப்பப்படுகிறார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரிடத்துல எதுவும் கூட நன்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப சொல்லப்படுகிறது, இறைவா உலகத்தின் வாழ்க்கையில செல்வந்தராக இருந்தார், ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பார். இந்த மக்கள் திரும்ப கடனை செலுத்த முடியாத ஒரு நிலை வரும்போது அவங்க ரொம்பவே ஏழையா இருக்கிறாங்கன்ற பட்சத்துல இவர் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவார். இதுதான் அவர் செய்த புண்ணியம்ன்ற உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தள்ளுபடி செய்வதில் அவனை விட அஹக்கு மின்ஹு, நான் தான் தள்ளுபடி செய்வதில் அஹக்கு மின்ஹு, அவரை விட நான் தான் மிக தகுதியானவன். நான் அவருடைய பாவங்கள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்கிறேன், அவன் குற்றங்குறைகள் அனைத்தையுமே மன்னிக்கிறேன், அவன் செய்த இந்த கருணையின் வெளிப்பாடாய் அவனுக்கு கருணையோடு நான் சொர்க்கத்தை தர்றேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தயவு செய்து கேட்குற செல்வந்தர்கள் யாராவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் மேலே இறக்கப்படுங்க. கடன் வாங்கினவங்களுக்கு சொல்கிற, தயவு செய்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியை அயராத உழைப்பை செய்யுங்க. அதோடு கூடி இந்த துஆவையும் செய்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்க விஷயத்துல களம் இறங்கி கருணையோடு மனம் இறங்கி உங்களுடைய கடனை நிறைவேற்றுவதில் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். சரி, வளவலண்டு பேசாம துஆவை பாருங்க. சரி, துஆவை பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 3 முறை பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். திருப்பவும் சொல்றேன், அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். ஆரம்பத்தில் 3 பிஸ்மி சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த துஆவை சொல்லிட்டு லாஸ்ட்ல ஸலவாத்தை ஓதி முடிச்சிடணும். எல்லா தொழுகைக்கு பிறகும் அதிகமான கடன் வயப்பட்ட மக்கள் 25 முறை இதை ஓதணும். பிஸ்மில்லாவை 3 முறையும் இந்த துஆவை 25 முறையும் ஓதி அல்லாஹ்விடத்துல மன்றாடி மடிப்பிச்ச கேளுங்க. ரப்புல் ஆலமீன் கருணையோடு உங்களை என்ன செய்வான், அந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு உண்டான எல்லா முஸ்தீபுகளையும் ஏற்படுத்துவான், வழிவாசல்களை திறந்து வைப்பான். கடன் என்பது ரொம்ப துயரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பல நேரங்களில் ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுக்கு கடன் எது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா இருக்குதுன்ன உடனே கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை இவர் ஏற்படுத்தினாரான்னு கேட்பாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்ன உடனே உங்க சகோதரருக்கு நீங்களே தொலை வைங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப அந்த ஷரியத்துல எந்த அளவுக்கு ஒரு மனம் விரும்பத்தகாதது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதனால
கடன் வயப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்துல மன்றாடி எப்படியாவது என்ன செஞ்சிரு அந்த கடனை தீக்கிறதுக்கு உண்டான வழிவாசல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து கண்டிப்பாக பெற்றுருங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய துவா தான் இது. நானும் நீங்களோ கற்றுக் கொடுக்கறது இல்லை, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா இது, அற்புதமான துவா. ஜாபிர் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, விலைக்கு வாங்கினாங்க. கடனா வாங்கியிருக்கலாம், வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய அளந்து கொடுத்தாங்க. நீங்க அதுக்காக வட்டின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் கேட்கல, ஜாபிர் ரலியல்லாஹுலாம் கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லாத புள்ள ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை இல்லாத பெருமகன். அதனால தந்தைக்கு தந்தையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கண்டா, வாங்கின ஒட்டகம் என்னமோ மட்டமான ஒட்டகம், குறைஞ்ச ஒட்டகம், ஆனா அவருக்கு கொடுக்கறத அபரிதமா கொடுத்தாங்க. அவன் நிறைய அவருடைய அக்கா தங்கைகள்லாம் நிறைய அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு புகாரி முஸ்லிம் இது போன்ற செய்யான கிரந்தங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, கடனுடைய விஷயத்துல அல்லாஹ்விடத்துல டெய்லி பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்க. எனக்கு கடன் இல்லை, நான் தேட அப்படிலாம் இல்லை, டெய்லி தேடிக்கொள்ளுங்க. அல்லாஹ் மக்பினி பி ஹலாலிக்க ஹராமிக்க வ அக்னினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக்குன்றது உங்களுடைய துஆவுடைய ரொட்டீன் இருக்குது பார், அந்த துஆவுடைய ரொட்டீன்ல இதுவும் ஒன்னா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா கடன் என்பது மனிதனோட பின்னி பிணைந்த ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த ஒன்று. அந்த கடனில் இருந்து யாரும் தப்ப முடியாது, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கிட்ட வந்துடும். அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, மனமுருகி அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப சீக்கிரமான முறையில கூட இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வா, இந்த கடனை அடைச்சிருவான். பிஸ்மில்லான்னு ஆரம்பத்தில் சொல்றீங்க பாருங்க, இந்த பிஸ்மில்லாவே கருணையை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணீரோடு ஒருத்த உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஒரு மூளையில இருந்துகிட்டு ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ சொல்லும் போது ரஹ்மானுர் ரஹீம் ரஹ்மானுர் ரஹீம் ரஹ்மானுர் ரஹீம்னு என்ன கருணையாளன் 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 சொல்லி அழுகுறானே பாவம், அவனை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கருணையை 50% இழுத்து வரக்கூடியது பிஸ்மில்லா. அதனாலதான் 3 தடவை சொல்றாங்க உலமாக்கள். அந்த பிஸ்மில்லாவை சொல்லி, பிஸ்மில்லா 3 தடவை, சில உலமாக்கள் சொல்றாங்க அதிகப்படியா ஓதுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிறைய ஓதுங்க, அல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா 3 முறை ஓதுங்க. ஓதிட்டு இந்த துஆவை பர்டிகுலர் துஆவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடியவனா இருக்கிறான். இந்த காணொளி உங்களுடைய மனதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக கடனால் வயப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த கையறு நிலையில் உள்ள மக்களுக்கு எல்லோரும் சேர்ந்து துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.